அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனல் மூலமாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸில் இருக்கிற HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growth இந்த ஃபண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது கேட்டகரின்னு பார்க்கும்போது ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் ஹவுஸ் HDFC மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை லான்ச் பண்ண டேட்டு, இந்த ஃபண்டை லான்ச் பண்ண டேட்டு 1 ஜனவரி 2013. ஃபண்ட் டைப் ஓப்பன் எண்டட். பிளான் 2 டைப் இருக்குது, டைரக்ட் அண்ட் ரெகுலர். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கும்போது இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கும்போது டைரக்ட் பிளானில் 0.80% இருக்குது, ரெகுலர் பிளானில் 1.42% இருக்குது. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஃபண்ட் சைஸ், இந்த ஃபண்டோட ஃபண்ட் சைஸ்ன்னு பார்க்கும்போது 65,967 கோடி. பெஞ்ச் மார்க் நிஃப்டி 500 TRI. நெட் அசட் வேல்யூ சொல்லக்கூடிய NAV as of 7th March 2025 நிலவரப்படி பார்க்கும்போது டைரக்ட் growthல ₹1924.381, ரெகுலர் growthல ₹1764.369. இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் சிப்பு முறையில் ₹500 தேவைப்படும். இது லம்சம் அமௌண்ட்டாக இருந்தால் ₹1000 தேவைப்படும். எக்ஸிட் லோன் பார்க்கும்போது 1% சார்ஜ் பண்ணுவாங்க இந்த ஃபண்ட்லேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே எக்ஸிட் ஆகும்போது. ரிஸ்க்குன்னு பார்க்கும்போது இந்த ஃபண்டு வெரி ஹை. இந்த ஃபண்டோட அசட் அலோகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ்னு பார்க்கும்போது 55. ஈக்விட்டி பேஸில் அது 87.74% இருக்குது. டெட்டில் 0.77% இருக்குது. அதர்ஸில் 11.49% இருக்குது. இது லார்ஜ் கேப்பில் பார்க்கும்போது 73.03% இருக்குது. மிட் கேப்பில் 4.39% இருக்குது. ஸ்மால் கேப்பில் 10.32% இருக்குது. இந்த ஃபண்டில் டாப் 5 ஹோல்டிங்ஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்றது இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்தலாம். ICICI பேங்க் லிமிட்டடில் 9.40% இருக்குது. HDFC பேங்க் லிமிட்டடில் 9.27% இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் லிமிட்டடில் 8.37% இருக்குது. கொட்டாக் மஹிந்திரா பேங்க் லிமிட்டடில் 4.76% இருக்குது. நாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்கிங் செக்டரில் இருக்குது. மாருதி சுசுகி இந்தியா லிமிட்டடில் பார்க்கும்போது 4.67% இருக்குது. இது ஆட்டோமொபைல் செக்டார். இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தலாம். 6 மந்த்ஸில் இது -6.22%. லாஸ்ட் 6 மந்த்ஸாகவே மார்க்கெட் குவைட் வீக்கராக இருக்கிறதுனால எல்லா ஃபண்ட்ஸுமே நெகட்டிவ் ஜோனில் தான் இருக்கும். 1 இயர் ரிட்டர்ன் பார்க்கும்போது 9.89%. 3 இயர்ஸில் இது 24.16% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 இயர்ஸில் 26.65% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 10 இயர்ஸில் 14.77% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growth. HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthல லம்சம் அமௌண்ட்டாக ₹1,00,000 6 மாதங்களுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணதாங்கன்னா அதனோட கரண்ட் வெளியில் பார்க்கும்போது ₹93,805 இருக்குது. இதில் லாஸ்ன்னு பார்க்கும்போது ₹6,195 இருக்குது. லாஸ்ட் 6 மந்த்ஸாகவே மார்க்கெட் வீக்காக இருக்கிறதுனால எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே இந்த 6 மந்த்ஸில் நெகட்டிவ் ஜோன் தான் காட்டும். இந்த ஃபண்டில் டைரக்ட் பிளான் growthல லம்சம் அமௌண்ட்டாக ₹1,00,000 ஒரு வருடங்களுக்கு முன்பு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது ₹1,09,892 இருக்குது. இதில் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ₹9,892 இருக்குது. HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthல லம்சம் அமௌண்ட்டாக ₹1,00,000 3 வருடங்களுக்கு முன்பு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது ₹1,91,383 இருக்குது. இன்றைக்கி தேதி ப்ராஃபிட்னு பார்க்கும்போது அது ₹91,383 இருக்குது. 5 வருடங்களுக்கு முன்பு ₹1,00,000 லம்சம் அமௌண்ட்டாக HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது ₹3,26,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹2,26,000 இருக்குது. 10 வருடங்களுக்கு முன்பு HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthல லம்சம் அமௌண்ட்டாக ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது ₹3,96,000 இருக்குது. இன்னைக்கு தேதிக்கு அது ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ₹2,96,000 இருக்குது. HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthல மாதம் ₹10,000 சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலிமா 6 மாதங்களாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹60,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் வெளியில் பார்க்கும்போது ₹56,547 இருக்குது. இதில் லாஸ்ட்னு பார்க்கும்போது ₹3,453 இருக்குது. இந்த ஃபண்டில் டைரக்ட் பிளான் growthல மாதம் ₹10,000 சிப்பு முறையில் ஒரு வருடமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹1,20,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது ₹1,18,755 இருக்குது. இதில் லாஸ்ட்னு பார்க்கும்போது ₹1,245 இருக்குது. இந்த ஃபண்டில் டைரக்ட் பிளான் growthல மாதம் ₹10,000 சிப்பு முறையில் 3 வருடங்களாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹3,60,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது ₹4,85,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் பார்க்கும்போது ₹1,25,000 இருக்குது.
5 வருடங்களாக HDFC Flexi Cap Fund டைரக்ட் பெனிஃபிட் கோர்ஸில் மாதம் 10,000 சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 6 லட்ச ரூபா சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் வழின்னு பார்க்கும்போது 10,94,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 4,94,000 இருக்குது. HDFC Flexi Cap Fund டைரக்ட் பெனிஃபிட் கோர்ஸில் மாதம் 10,000 சிப்பு முறையில் 10 வருடங்களாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 12 லட்ச ரூபா சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் வழின்னு பார்க்கும்போது 31,49,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் பார்க்கும்போது ஹியூஜ் ப்ராஃபிட் பார்க்கும்போது 19,49,000 இருக்குது. இப்போ நம்ம HDFC Flexi Cap Fund டைரக்ட் பெனிஃபிட் கோர்ஸையும் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னையும் கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். இதில் அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுத்துருக்கின்றது இப்போ பார்த்துடலாம். 6 monthsல HDFC Flexi Cap Fund கொடுத்த ரிட்டர்ன் -6.20%, whereas கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் -12.07%. லாஸ்ட் 6 monthsவே மார்க்கெட் வீக்காக இருக்கிறதுனால எல்லா ஃபண்ட்ஸுமே 6 மாதத்தில் நெகட்டிவ் ஜோன் தான் காட்டும். ஒரு வருஷத்தில் HDFC Flexi Cap Fund கொடுத்த ரிட்டர்ன் 9.89%, 9.89%. இதுவே கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் ஒரு வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் 4.70%. அப்படி பார்க்கும்போது 1 year ரிட்டர்னில் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக HDFC Flexi Cap Fund ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன். 3 வருஷத்தில் HDFC Flexi Cap Fund கொடுத்த ரிட்டர்ன் 24.16%, 24.16%. இதே கேட்டகரி ஆவரேஜில் கொடுத்த ரிட்டர்ன் 14.47%. அப்படி பார்க்கும்போது 3 வருஷத்தில் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக HDFC Flexi Cap Fund ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன். HDFC Flexi Cap Fund 5 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் 26.65%, whereas கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 18.69%. அப்படி பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக 5 வருஷத்தில் HDFC Flexi Cap Fund ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன். 10 வருஷத்தில் HDFC Flexi Cap Fund கொடுத்த ரிட்டர்ன் 14.77%, 14.77%. இதுவே கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 10 வருஷத்தில் 13.31%. அப்படி பார்க்கும்போது 10 வருஷத்தில் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக HDFC Flexi Cap Fund ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன். ஆல்டுகெதராக பார்க்கும்போது HDFC Flexi Cap Fund 1 year, 3 years, 5 years and 10 yearsல கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன். 6 months ரிட்டர்ன் பார்க்கும்போது போத் HDFC Flexi Cap Fund அண்ட் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது ரெண்டுமே மைனஸ் சைனில் தான் இருக்குது. 6 months மார்க்கெட் குவைட் வீக்கராக இருக்கிறதுனால தொடர்ச்சி எல்லா ஃபண்டுகளையும் பார்க்கும்போது இந்த 6 months பீரியடில் மைனஸ் சைன் தான் காட்டும். நீங்கள் ஏற்கனவே HDFC Flexi Cap Fund டைரக்ட் பெனிஃபிட் கோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தொடர்ச்சி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சிப் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், டாப் அப் பண்ணுங்கள், ஸ்டெப் அப் பண்ணுங்கள் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸில். அப்படி பண்ணும்போது லாங் ரனில் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மார்க்கெட்டில் இது ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டும். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்பு நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து அதுக்கப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை துவக்குங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது ஐயப்பாடு இருக்கிற நிலையில் நிதி ஆலோசகரை கலந்தாலோசித்து அதுக்கப்புறம் முதலீட்டை துவக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.